கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய 1 யோவான் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து இந்த தியானத்தை நாம் தொடருவோம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தோட அர்த்தம் நிறைய பேர் எப்படி புரிந்து கொள்கிறாங்க? நம்ம இருதயமே நம்மளை சில நேரத்தில் குற்றவாளியாக தீர்க்கும், அதனால் நம்ம குற்றவாளி. நம்ம இருதயம் நம்மளை குற்றவாளின்னு தீர்க்கலைன்னா நம்ம குற்றவாளி இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது அப்படி இல்லை. வேதம் நமக்கு அப்படி கற்றுத்தர்றது கிடையாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்க சாதாரணமாக ஸ்ட்ரெயிட்டாக யோசிக்கிற மாதிரி அப்படியே நேரடியாக அர்த்தம் புரிந்து கொள்கிற அளவுக்கு வேதம் ஒரு எளிமையான புத்தகம் அல்ல. கர்த்தருடைய ரகசியங்கள் அடங்கிய தேவனுடைய மனதுருக்கம் பொதிந்துள்ள ஒரு அற்புதமான புத்தகம். கர்த்தருடைய இருதயத்தையே வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம் இல்லையா? ஸோ அதனால தான் ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நம்ம காரியங்களை விளங்கி கொள்ள முடியாது. சரியா? அதனால் நம்மளை இந்த தியான வேலைக்காக இருதயத்திலிருந்து ஒப்பு கொடுத்து நாம் தொடர்வோம் இதை. அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தியான வேளையில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட என்ன பேச விரும்புகிறீரோ அதை கேட்கும்படிக்கு பிதாவின் இருதயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவனை அறிகிற அறிவிலே எங்களை நீர் நடத்துமாறு உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பாருங்க, நம்ம ஏற்கனவே சென்ற வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் என்னத்தை குறித்து பார்த்தோம்? இருதயத்தை நம்ம தேவன் அறிந்திருக்கிறார், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார்னு மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் அந்த பிதா எப்படிப்பட்டவர், பிதாவிடம் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது 3 விஷயத்தை நம்ம பார்த்தோம் சென்ற பகுதியில். 3 விதமான நபர்களின் இருதயத்தை தேவன் அறிந்தார். எப்படி? தேவனையே அறியாத ஒருத்தனுடைய இருதயத்தை அறிந்து அவனுடைய உத்தமமான இருதயத்துக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாருங்கிறத பார்த்தோம். அந்நிய வல்லமை பொருந்திய பார்வோன் ராஜா, அவனை விட மகா பெரிய வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள ராஜா நம்ம தேவன். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியவருங்கிறத பார்த்தோம். அதே போல் 3வதாக ஒரு காரியம், ஆபிரகாமுடைய இருதயத்தை தேவன் அறிந்திருந்தார். உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்போது ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டும் நம்ம அப்படியே நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும் நான் பண்ணுறது அப்படியும் நம்ம போகக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும், அதனால் நான் அவருக்கு பயந்து நடக்கணும். அதே சமயத்தில் ஏன் இருதயம் என்னை குற்றவாளின்னு தீர்க்கலை, அதனால் என் இஷ்டத்துக்கு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு பிடிச்சது நமக்கு சரின்னு படுறத செய்யறது கிடையாது. ஏன்னா சில வேளைகளில் நல்ல விஷயங்களை கூட நம்ம என்ன பண்ணுவோம், தப்பாக அர்த்தம் புரிந்து கொண்டு நம்மளே நம்ம குற்றவாளி ஆக்கிக்குவோம். நம்மளே நம்ம ஒரு குண்டு சட்டியில் ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே இருந்து கொண்டு கர்த்தருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல், ஐயோ நானே ஒரு சரியில்லை, நானே ஒரு போக்கத்தவ, நானே ஒரு இப்படி அப்படின்னு நம்மளை நாமே குற்றப்படுத்தி கொண்டு தேவன் வைத்த அபரிமிதமான ஆசீர்வாதங்களுக்கு நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்காமல் போயிடுவோம். அப்போது நம்ம இருதயம் நம்மளை குற்றவாளியாக தீர்க்கணும்னா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவார், மகளே நான் உனக்கு இந்த விஷயத்தை இப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. நீ குற்றவாளி குற்ற மனதோடு வாழ்ந்து கொண்டு குற்ற உணர்வோடு அப்படியே அதில் செத்து போக நான் விரும்பலை. உனக்காக நான் செத்தனே, உனக்காக நான் ரத்தம் சிந்தனே, நீ அதுலேருந்து வெளியே வா, விடுதலையோடு நீ தலை நிமிர்ந்து வாழு அப்படின்னு சொல்லித்தரவர் நம்ம ஆண்டவர். அதனால் உங்கள் இருதயங்களை தேவன் அறிந்திருக்கிறாருன்றதுனால குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. அதே போல் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னும் நம்மளை ரொம்ப தலை நிமிர்த்தியும் நிற்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தை தெளிவுபடுத்துவார். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா,
நம்ம ஏற்கனவே மத்தேயு 6:9 அந்த பிதா எவ்வளோ நல்லவர், நம்ம இருதயத்தை அறிந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால தான் நம்ம இருதயத்தை காத்து கொள்ளணும். ஆரம்ப வசனம் வாசித்தோம் இல்லையா, 1 யோவான் 3:20, இருதயத்திலும் பெரியவர் அவருனா, இருதயத்தை நம்ம இஷ்டத்துக்கு யோசிக்க விட்டுறக்கூடாது, அதை காத்து கொள்ளணும்னு நீதிமொழிகள் 4:23 சொல்லுது. எல்லா காவலோடும் அதை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்றுனா என்னதுங்க? நீதிமொழிகள் 13:14 சொல்லுது, ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை ஏந்தி அதை பிரசங்கிக்கிறாங்க பாருங்க. அந்த வார்த்தைகள், தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தைகள் வருது இல்லையா, அதுதான் ஜீவ ஊற்று. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை தவறாக புரிந்து கொண்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ ஆண்டவருடைய சரியான வார்த்தைகள் வரும்பொழுது நீங்கள் அந்த காரியங்கள்லேருந்து ஒரு விடுதலை பெறுவீங்க. உங்களுக்கு விளங்குதா? அப்போது இருதயத்திலேருந்து எது புறப்பட்டு வருதான், பொதுவாக எப்படி இருக்குதா இருதயம், எரேமியா 17:9 சொல்லுது, அது மகா கேடுள்ளதாக இருக்குது, திருக்குள்ளதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான இருதயம் இது. என்னங்க வேதவசனம் இருதயத்தை மோசம்னு சொல்லுது. ஏன்னா ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம அதை தானே பார்க்குறோம். ஆதாம் என்ன பண்ணுறான்? பாவத்தில் விழுந்துடுறான் இல்லையா? ஆதாம் பாவத்தில் விழுந்ததுனால அப்போது எல்லாரோட இருதயம் கெட்டுப்போச்சு, எல்லாரும் பாவிகளாக தீர்க்கப்பட்டுட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. அப்போ தேவனிடத்தில் வரோம், தேவன் நம்மளை சுத்திகரித்து கழுவுறாரு. நம்ம இருதயத்திலேருந்து ஜீவ ஊற்று புறப்படும்படிக்கு அதை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். கர்த்தர் சொல்கிற வழியிலெல்லாம் நம்ம நடக்கும் பொழுது தான் நம்ம இருதயம் அவருடைய வார்த்தையினால் நிரம்பும். லூக்கா 6:45 வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருதயத்தை எது நிரப்பி இருக்குன்னு வேதம் சொல்லுது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லித்தராரு பாருங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இதுதான் இந்த பிரசங்கத்தோட தலைப்பு. நம்ம இருதயம் எதில் நிரம்பி இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையில் நிரம்பி இருக்கா? அப்போ நம்ம இருதயம் நம்மளை குற்றப்படுத்தாது, கரெக்டாக நம்மளை நிதானிக்க வைக்கும், ஆவிக்குரிய ரீதியில் நம்மளை நடக்க வைக்கும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையில் அந்த வழியில் போக வைக்கும். கர்த்தருக்கு எது விருப்பமோ அதை செய், அவருடைய சித்தத்துக்கு ஒன்றை இணங்கி ஒப்பு கொடுன்னு நம்மளை நடத்தும் பாருங்க. அது ரொம்ப முக்கியங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதை விட்டு நாம் எதையாவது உளறிக்கிட்டு இருக்க மாட்டோம், நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா இது இங்கிலீஷ் பைபிளில் இது எப்படி வருது? அவுட் ஆஃப் த அபண்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் மவுத் லீக்கத். அப்படியே லீக் ஆகி ஒழுகுதான். சில பேர் பாருங்கள், ஐயோ என் வாய் வர சும்மா இருக்காது, நான் ஏதாவது உளறி கொட்டுருவேனே அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள ஏதோ நிரம்பி இருக்குது, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, பேச முடியாமல் ஏதாவது உளறி கொட்டுறாங்க. அப்போ அவங்க வாயை திறந்து பேசும்போது, அப்போ அந்த மதியினமான பேச்சை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? மதியினர் பிரசித்தப்படுத்துமா, மூடருடைய வாய் மதியினத்தை பிரசித்தப்படுத்தும்னு வேதம் சொல்லுது பாருங்க. அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளினால் நம்ம இருதயம் நிரப்பப்பட்டிருந்தால், நாம் சும்மாவே நம்மளை நாமே குற்றப்படுத்திக்கிட்டு ஒரு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு ஒரு கஷ்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு நம்ம ஒரு வெளி உலகம் தெரியாமல் இருக்க மாட்டோம். கர்த்தர் நம்மளை அற்புதமான ஆசீர்வாதத்திற்கு அழைக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் நம்ம எல்லா காவலோட நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும்? ஏன்னா நம்ம இருதயத்திலும் பெரியவர் நம்ம தேவன் அப்படிங்கிறத வாசித்தோம். அது மட்டும் இல்லை, இதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுதா, இல்லை மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான இருதயமாக இது இருக்கிறதா? இது எதனால் நிரப்பப்படுகிறது? இப்போ ஞானவான்களுடைய போதகத்தை கேட்க கேட்க நம்ம இருதயம் ஞானம் அடையுங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஏன்னா இந்த இருதயம் அப்படிப்பட்டது. நீங்கள் எதனால் நிரப்புறீங்களோ அதுதான் வாய் வழியாக வரும், அதை தான் நம்ம பேச முடியும். அப்போது இருதயம் வார்த்தைகளால் நிரம்ப வேண்டும். எந்த வார்த்தை? நம்மளுடைய சொந்த சுயமான சிந்தனைகளில் கர்த்தருடைய வசனங்களால் நிரம்ப வேண்டும். அதனால தான் அதிகமாக பிரசங்கம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். சரியா? அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம நடக்கை எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்வோங்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம நல்லதை விதைக்கணும். நம்ம ஜெபங்களுக்கு பதில் பெற்று தருகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நோக்கி நகருகிறோம். அப்போ நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோங்கிறது முக்கியம். அப்போ நம்ம இருதயத்தை காத்து கொண்டால் சரியான ஜெபம் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். நம் வழிகளும் சரியாக இருக்கும். இதே 1 யோவான் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல அப்படின்னா, இயேசு பரிசுத்தமானவர், பரிசுத்த தேவன், பரிசுத்த பிள்ளை. அவர் பரலோகத்திலேருந்து வந்தார். அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லப்படலை. இங்கே என்ன போட்டிருக்கு? அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போலனா அவர் இந்த சுத்திகரிப்பின் முறைமைகள்லாம் ஃபாலோ பண்ணார். பூமியில் மனுஷனாக பிறந்து 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அதே போல் ஒவ்வொரு முறைமைகள், யூதர்கள் என்னென்ன வழக்கங்கள் இருந்தோ அதெல்லாம் அவர் செஞ்சார் பாருங்க. ஏன்? அவர் தன்னையும் சுத்திகரித்து கொண்டார். அவருக்கு சுத்திகரிப்பே தேவையில்லை. அவர் தன்னை எப்படி வாழ வைக்கணும், மற்றவர்களுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்கணும், அது போல் தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். யார்? அவரை ஃபாலோ பண்ணுற நீங்களும் நானும் நம்மளே சுத்திகரித்து கொள்ளணும். எப்படி சுத்திகரித்து கொள்ளுமோ? அவர் என்னெல்லாம் சொல்லித்தராரு. உன் இருதயத்தை ஒழுங்காக காத்துக்கொள், உன் இருதயத்துலேருந்து என்ன ஜீவ ஊற்று புறப்படும், உன் வாய் வார்த்தைகள் சரியாக இருக்கணும். இதெல்லாம் நமக்கு சொல்லித்தராருன்னா நாம் அந்த வழியில் நடக்கிறவங்களா இருக்கணும். நீ ஜெபி, உன் ஜெபத்துக்கு பதில் உண்டுன்னு சொல்லித்தராருன்னா நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுகிறவங்களா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, 9-10 வசனங்கள் இதிலேயே பாருங்களேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானனும். அப்போ எல்லாத்துக்குமே அடிப்படை காரியம் என்ன? அன்பு. அப்போ பிதாவானவர் அன்பாக இருக்கிறாரு. மத்தேயு 6வது அதிகாரத்தில் அந்த வசனங்கள் அன்பின் அடிப்படையில் ஏற்படுகிற ஜெபம். தேவனே, ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கே இருக்கிற யெகோவாவேன்னு ஜெபம் பண்ணலை. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, பிதாவே, எங்கள் அப்பா, நம்ம அப்பாங்க அவர், நம்ம தேவன் அவர். அப்போது அந்த அன்பின் அடிப்படையில் போய் உரிமையோடு நம்ம கேட்குறோம் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவனைத்தான் நாம் வழிபடுகிறோம். அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்ம பாவ வழியை விட்டு ஓய்ந்திருந்து கர்த்தருடைய வழியில் நடக்க நடக்க நன்மைகளை விதைக்கும் பொழுது அற்புத அறுவடையை கோடாகோடியாக நாம் பெற முடியும். அப்போ நம்ம இருதயம் எவ்வளோ முக்கியம். ஏன்னா இருதயம் என்னென்ன பண்ணுது, ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 12:23 சொல்லுது, விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும். மதியினத்தை பிரசித்தப்படுத்தும் ரொம்ப பப்ளிக் பண்ணுதான், பேனர் அடித்து ஒட்டுதான் மதியினம். அப்போ மூடர்கள் பாருங்களேன், அவங்களுக்கு தெரிஞ்சதான் என்னமோ பெரிய ஞானிகள் மாதிரி, மேதாவி மாதிரி பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்தப்புறம்தான் நம்மளோட ஞானம்லாம், நம்மளுடைய அறிவு, புத்தி, நம்ம பரிசுத்தம் எதுவுமே ஒன்றுமே கிடையாது, அது குப்பை, வேஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு தோணும். ஏன்னா கர்த்தர் நிகரற்றவர், ஞானமானவர். அவர் தான் நம்மளுக்கு ஞானம், அறிவு, புத்தி இதெல்லாம் கொடுக்குறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற சில காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அது என்ன பண்ணுது? பிரசித்தப்படுத்துதான். எதை? மதியினத்தை. எதெல்லாம் நம்ம குப்பைன்னு நினைக்கிறோமோ அதை பெருசு பண்ணி பயங்கரமாக பேசுகிறத பார்த்தா, அப்பா என்ன இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இதுக்கு போய் இவ்வளோ காரியமாக பேசிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிலாம் நம்ம யோசிப்போம். புரிந்து கொள்ளுங்கள். அப்போது யாருடைய இருதயம் எதை பிரசித்தப்படுத்துகிறது? தேவனுடைய அன்பான பிள்ளையே, கர்த்தருடைய கண்மணியே, நீ இயேசுவை பிரசித்தப்படுத்துகிறாயா? அவருடைய வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறாயா? அவருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்துகிறாயா? அவருக்காக நீ வாழுகிற உன்னுடைய வாழ்வின் சாட்சியின் ஜீவியம் பிரசித்தப்படுத்தப்படுகிறதா? அப்படின்னா கர்த்தருடைய வழியில் நீங்கள் சரியாக நடந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 33:31.
ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. சில பேர் பாருங்க, வாய்க்கிலேயே தேனுலக பேசுகிறாங்களே அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப முரண்பாடாக இருக்கும் பாருங்க. அவங்க பொருளாசையை குறித்தே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பயங்கரமாக ஆவிக்குரிய காரியம் பேசுகிற மாதிரி பேசிட்டு பொருளாசை குறித்தே பேசுவாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க மைண்டெல்லாம் பணம் வாங்கிறது, நகை சேர்க்கறது, வீடு கட்டுறது, அது இது. நமக்கு எல்லாமே தேவைங்க. மற்ற யாரும் அதனால தான் நம்ம தியானிக்கிறோம் பாருங்கள். நமக்கு எல்லாமே தேவை. சாப்பாடு தேவை, உடை தேவை, இருக்க இடம் தேவை, எல்லாமே தேவை. அதை விட எது முக்கியங்கிறத தான் ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பேசேஜில் சொல்லித்தரார். அப்போது நாம் எதை பேசுகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனவன் வாயின் வார்த்தைகள் எப்படி பேசுதான், அவன் இருதயம் எதில் நிரம்பியிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு எதையும் செய்வார். எனக்காக எதையும் செய்ய வல்லவர் அவர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவர். அவர் யெகோவா ஈரே. அப்படி தான் நம்ம பேசுமே தவிர ஒரு பொருள் மேலேயோ ஒரு நகை மேலேயோ நம்மளுடைய கண்கள் போகாது. நம்ம அதை குறித்தே யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். நம்ம யாரை குறித்து யோசிப்போம்? தேவனை குறித்து, அவருடைய காரியங்களை குறித்து, அவருடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு தேவைகள் இருக்குது, நம்மளுடைய சகோதரர்கள் நம்ம சபைக்கு வர்றவங்க அவங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, அவங்க இப்படிப்பட்ட ஒரு வியாதியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்க சீக்கிரம் விடுதலை பெறணும், அவங்க பாவத்திலேருந்து சீக்கிரம் வெளியே வரணும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்குள்ளே எப்போங்க போவோம்? நம்மளுடைய இருதயம் பொருளாசையை பற்றி இல்லாமல் நம்ம ஆசை இயேசுவை குறித்து இருக்கும் பொழுது. அப்போது மதியினத்தை நம்ம பிரசித்தப்படுத்த மாட்டோம். பொருளாசை குறித்து நம்ம அது பின்னாடி போக மாட்டோம். நாம் எப்படி இருப்போம் தெரியுங்களா? அப்போஸ்தலர் 2:37-38 சொல்லியிருக்கு பாருங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, இவங்க இருதயம் என்ன ஆகுது பாருங்க, குத்தப்படுது. நம்ம இருதயம் குத்தப்படுதா? எதனால் அவங்க இருதயம் குத்தப்படுது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் உங்களை தேடி உங்கள் மத்தியில் வந்த இயேசு கிறிஸ்துவே ஆணி அடித்து சிலுவையில் கொலை செஞ்சிட்டீங்க அப்படின்னு 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 2:23. அப்போ அப்படிப்பட்ட இயேசுவை தான் நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. இங்கே இவர் பிரசங்கிக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த காரியம் பாருங்கள். பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நம்ம இருதயத்தில் எப்போ குத்தப்படுற ஒரு காரியம் வருதோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்போம். ஆண்டவர் எனக்கு இதை தாங்க, அதை தாங்க, அதை தாங்க அப்படின்னு நம்ம லிஸ்ட்டு கொண்டு வர மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? நம்ம இருதயம் கர்த்தரை நோக்கி இருக்கும் பொழுது நம்ம இருதயம் நம்ம எண்ணங்கள் ஆண்டவர் மீது ஆசையாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே உங்களுக்காக அப்படி நம்ம கேட்குறவங்களா மாறிடுவோம். இந்த மாதிரி நம்ம இருதயம் குத்தப்பட்டுருச்சுன்னா அப்படி கேட்போம். அப்படி கேட்குறவங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்கும்? அடுத்த வசனம் சொல்லுது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போது உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியின் வரங்கள் செயல்பட ஆரம்பிக்குது. நிறைய பேர் பாருங்களேன், ஐயோ என்னால் அந்நிய பாஷை பேச முடியல, என்னால் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ண முடியல, என்னால் இது பண்ண முடியல, என்னால் ஞானத்தை போதிக்க முடியல, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே. ஏன்? இருதயம் குத்தப்படலை, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலை. அந்த இருதயத்தில் என்ன இருக்குது? மதியினம் ஒட்டி இருக்கா? கர்த்தருடைய ஞானமான போதகத்தை கேட்டு தெளிவு பெறுறோமா? அப்போ நம்மளை நாம ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே உங்களுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு அர்ப்பணிக்கிறோமா? நாள்தோறும் நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர் இடத்துல உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இன்றைக்கி இந்த நாள் முழுதும் என்னை அர்ப்பணிச்சிடுறேன், என் ஆவியாத்மா சரீரத்தை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு வேண்டிய ஞானத்தில் நடத்துங்க, இன்றைக்கு வேண்டிய தெய்வீக தயவில் என்னை நடத்துங்க, இன்றைக்கு வேண்டிய தெய்வீக பாதுகாப்பை எனக்கு கொடுங்க. இன்றைக்கு எந்தெந்த மனுஷருடைய கண்களில் நான் சந்திக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவரே எனக்கு கிருபையும் தயவும் உண்டு பண்ணுங்க, உமக்கு பிரியமானது செய்ய உங்களுடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். பரிசுத்த ஆவியின் வரங்கள் உங்களுக்குள்ளே செயல்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். சரியா? அப்போது நம்ம மதியானத்தை பிரசித்த பண்ண மாட்டோம், பொருளாசை பின்பற்றி அது பின்னாடி ஓட மாட்டோம். நாம் எதை செஞ்சுக்கிட்டு இருப்போம்? பரிசுத்தாவின் வரங்களால் நிரப்பப்பட்டவர்களாக கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்துவுக்கு வெளியேறப்பட்ட சாட்சியாய் நம்ம வாழ்க்கை ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக மாறிடும். அப்போ நம்ம பண்ணுற ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா? அளவற்ற ஆசீர்வாதத்தில் நம்ம வாழ முடியுமா முடியாதா? அப்போ நம்ம விதைக்கிற விதைப்புக்கு கோடா கோடியான பெருக்கம் உண்டாகி இருக்குமா இருக்காதா? அறுவடை செய்ய முடியுமா முடியாதா? நீங்களே அதை யோசிங்க. நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோம்.
அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ராஜா, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, இதோ இப்பொழுதும் எங்கள் இருதயம் பொருளாசையை சாராமல், அதை பின்பற்றி வாழாமல், மதியினத்தை பிரசித்தப்படுத்தாமல், ஆவியின் வரங்களினாலே செயல்படும்படிக்கு ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை காட்டிலும் பெரியவர் ஒருவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை நோக்கி பார்க்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக எப்பொழுதும் கர்த்தருக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும், என் இருதயம் குத்தப்படுகிறதே என்று எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆவியின் வரங்கள் செயல்படுகிறதை நாங்கள் பார்க்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டோமே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குத்தப்பட்டவர்களாக இருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் தேவரீர் ஆவியின் வரங்களினால் செயல்பட அவர்களுக்கு இந்த நிமிஷத்திலே இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இவர்கள் போகிற இடங்கிற எல்லா இடத்திலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தும்படிக்கு, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த பிள்ளைகளை உலகின் சுடர்களாக நீர் மாற்றப் போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. God bless you.